T20 வேர்ல்டு கப் சாம்பியனாக நம்ம இந்தியா மாறிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு பல பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வர இந்த நிலையில் பிளேயர் ஆஃப் டோர்னமெண்ட் அப்படின்ற ஒரு ட்ராஃபியை சஞ்சு வாங்கியிருக்காரு. அவருடைய ஃபோட்டோ தான் எல்லா பக்கத்துலையும் இப்போ தெரிக்க விட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனைவி அந்த ட்ராஃபியை கையில் வச்சு பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் இந்த ட்ராஃபி வாங்கினதுக்கப்புறம் அவங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கியிருக்காரு. ஒரு பக்கம் எம்எஸ்டியும் இருக்கார். ஸோ ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்ட் அவருக்கு. யாருப்பா இந்த சஞ்சு அப்படின்னு தான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. எங்கே தாயா இருந்த இத்தனை வருஷமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சஞ்சுவோட தீவிரமான ரசிகர் இல்லை ரசிகை அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. 11 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்ல முடியும் இவருடைய வெற்றி. ஏன் அப்படின்னா இந்தியா உலகக்கோப்பை வாய்ஸ் கேப்டனா 2015 இவர் இருந்தாலும் பல வருட போராட்டம் தான் சொல்ல முடியும் இந்த ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு. கூப்பிட்டு வச்சு இந்த சும்மாவே உட்காந்து அனுப்புவாங்களே அந்த மாதிரி தான் பல மேட்சுகளில் இவர் இருந்திருக்காரு. ஆனால் ஏன்டா இவர் இத்தனை வருஷமாக சும்மாவே உட்கார வச்சோன்ற ஒரு கேள்வி உட்கார வச்சவங்களுக்கு வர வைக்கிற வகையில் தான் இவர் செம்மையாக சதம் அடிச்சிட்டாரு. ஸோ எல்லா பக்கம் திரும்பினாலும் சிக்ஸர்ன்ட்டு சரவெடி சஞ்சுன்னு பேரே வாங்கிட்டாரு. அந்த அளவுக்கு தான் இவருடைய இந்த வேக்க வைக்கிற ஆட்டங்கள் இருந்தது. 1994 பிறக்கிறாரு. அதுவும் திருவனந்தபுரத்தில் தான் பிறந்திருக்காரு. இவங்களுடைய அப்பா சாம்சங் விஸ்வநாதன், அம்மா லிக்ஜி. இவருக்கு ஒரு பிரதரும் இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் முடிச்சிருக்காரு. படிக்கிற காலத்தில் எல்லாரும் போலவும் காதல் வருது. அந்த காதல் எஃபியில் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டாக போகிறது. அந்த ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஒரு வயசில் எல்லாருக்கும் ஏற்படுற அந்த ஒரு காதல் தான். அந்த காதலியே கரம் பிடிச்சவர் தான் இந்த ஒரு மனுஷன். ஸோ வாழ்க்கையிலையும் வெற்றி அடைஞ்சிட்டாரு, பர்சனல் லைஃப்லேயும் வெற்றி அடைஞ்சிட்டாரு. அதாவது ஒருத்தனுக்கு ரெண்டுமே வெற்றியாக அமைகிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். கெரியரில் அண்டு பர்சனல் லைஃப் ரெண்டுமே சூப்பராக இவருக்கு அமைஞ்சிடுச்சு. யார் கண்ணும் பற்றக்கூடாது இந்த வீடியோவில் நம்ம சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா காதலுக்காக எல்லாரும் என்ன வேணாலும் தியாகம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுடைய காதலி படிக்கிற காலத்துலேருந்தே நீ உனக்கு பிடிச்சதை பண்ணு, நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறேன்ட்டு அவர் எல்லா இடத்துக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. உண்மையால் இது போல் காதலி கிடைக்கலாம் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா அந்த லவ் பண்ணுற டைம்லலாம் இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படிலாம் ஆசைப்படுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கூட இவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு தான் ரொம்ப ரொம்ப சைலண்ட் பர்சன். எல்லா இடங்கள்லையும் இந்த பப்ளிசிட்டிக்கெலாம் ஆசைப்பட மாட்டாங்க. எது நடந்தாலும் ரொம்ப ஹம்பிளாக காமாக ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சன். அதுக்கு ஆப்போசிட் தான் நாட்டியான பாய் தான் இந்த சஞ்சு. சாருலதா இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காங்க. இவங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சாருலதாவை பொறுத்த வரைக்கும் அப்பா ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருந்திருக்காரு. அம்மா கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க. இவங்க ஹெச்ஆராகவும் முடிச்சிருக்காங்க. ஒரு ஓனாக கம்பெனியும் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி கூட எந்த இடத்துலையும் இவங்க தனியாக பெருமை பேசுனதுலாம் கிடையாது. உண்மையால் இந்த அளவுக்கு இப்போ இருக்கிற சொசைட்டியில் இவ்வளோ காமாக இருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஒரு பெரிய கிரிக்கெட்டருடைய மனைவின்ற அந்தஸ்து இருந்தாலுமே எந்த இடத்துலையும் பப்ளிக்காக அவங்க எதுவுமே பேசுனதில்ல, ஃபோட்டோஸ்லாம் கூட போட்டது கிடையாதாம். அந்த அளவுக்கு ஒரு தன்மையான குணம் படித்தவங்க தான் இவங்க. 2018 கேரளா கோலத்தில் இருக்கிற கோயிலில் தான் இவங்களுடைய திருமணம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நடந்திருக்கு. சஞ்சு பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன், இவங்க சாரு பார்த்திங்கன்னா ஹிந்து. இவங்களுடைய மேரேஜ் ஹிந்து முறைப்படியே நடந்திருக்கு. சஞ்சு இப்போ ஒரு கிரிக்கெட்டராக வளர்றாருன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க அப்பா தான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஃபுட்பாலர் ரொம்ப பிடிக்குமோ. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேயர்ஸாக இருக்கிற பசங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறைய டோர்னமெண்ட்லாம் நடத்திருக்காராம். 6-7 இந்த வயசில் இருக்கும்போதே அவங்களுடைய மகனுக்காகவே நிறைய டோர்னமெண்ட் நடத்தி அதில் நீ நிறைய ரன் எடுக்கணும், அப்போ தான் அப்பா நான் உன்னை வாழ்த்துவேன் இப்படிலாம் சொல்லி ஏன்னா மிரட்டு வராமல் அவங்க அப்பா. ஸோ அந்த பயத்தினாலே இவர் நிறைய ரன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஓடுவாராம். ஸோ அந்த ஒரு வெறி தான் இப்போது இந்த அளவுக்கு நிற்கிது. ஏன் அப்பா அம்மா திட்டுறாங்கன்ட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக திட்டுகளும் அடிகளும் வாங்கினா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறவே முடியும். இந்த கொஞ்சல்லே இருந்தால் அந்த குழந்தை எந்த நிலைமைக்கு போகுன்ட்டு சமீப காலமாக நிறைய பேரண்ட்ஸ் செய்கிற தவறுகளையும் பிள்ளைகள் போகிற இந்த வழிகளையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா ஸ்ட்ரிக்டாக இருந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இவங்க அப்பா போலீஸ் ஆஃபீஸருங்க. அதனால
கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்திருக்கலாம். தன்னுடைய ஆசையை நிறைவேற்றணும், தன்னுடைய மகன் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இவர் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. அந்த வகையில் ஒரு சிலர்லாம் கேலி கிண்டல்லாம் கூட பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா டெல்லியில் போயிட்டு நீ உன் பையனை சேர்க்காம ஏன் திருவண்ணாமலையே இங்கே கேரளாலேயே சேர்க்குற அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய பையன் டெல்லியில் போய் வாளா இருக்கிறத விட கேரளாவில், அதாவது பூனைகளுக்கு தலையாக இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன்னு சொல்லி தான் அந்த டீமில் சேர்த்து விடுறாரு. அந்த வகையில் கிட்டத்தட்ட இவர் 13 வயசு இருக்கும் போதுலேருந்தே நிறைய மேட்சஸ் வின் பண்ணியிருக்காரு. அண்டர் 13ல் 2007 சதமடிக்கிறாரு. அதிலே பேட்டிங் போடுறாரு. கிட்டத்தட்ட 2008 5 போட்டிகளில் 973 ரன்களை குவிக்கிறாரு. இப்படி உள்ளூர் விளையாட்டுகளில் ஒரு ராஜாவே வளம் வந்துட்டு இருக்காரு. 2012 பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ஸோ இவங்க இவரை விலைக்கு வாங்கினாலும் எந்த ஒரு யூஸுமே இல்லை, சும்மாவே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீசாந்த் இவர் தான் ரெஃபர் பண்ணுறாரு ராஜஸ்தான் அணிக்கு. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் போகிறாரு. ராஜஸ்தானில் டிராவிட் தான் ட்ரெயினராக இருக்கார். அந்த டைமில் நீ எங்கள் டீமுக்காக ஆடு, கண்டிப்பாக ஒன்று ஆட வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2013 அண்டர் 19க்காக இவர் பாகிஸ்தான் கூட போட்டி போடும்போது அந்தளவுக்கு ஆக ஊகலாம் விளையாடலை. அது மட்டும் இல்லாமல் கேரளா டீமுக்கு அதாவது ராஞ்சி கப்புக்காக இவர் விளையாடி இந்திய உலகக்கோப்பை வைஸ் கேப்டனாக இருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். என்னதான் கேப்டனாக இருந்தாலுமே அந்த அளவுக்கு இவரை விளையாட விடலைன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த 2015 உலகக்கோப்பையெல்லாம் நடக்கும்போது 30 பேரில் ஒருத்தராக செலக்ட் ஆகிட்டார். ஆனால் 15 பேரில் இவர் செலக்ட் ஆகலை. 4 வருஷம் வெயிட் பண்ணி திரும்ப T20ல் 2019 இலங்கைக்கு எதிராக விளையாடுறாரு. சரியாக விளையாடல. 2020 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடுறாரு. ஆனால் சரியாக விளையாடல. திரும்பவும் இலங்கை. இப்படி எங்கே போனாலும் சரியாக விளையாடல. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இவர் சின்ன வயசுலேருந்து வேகமாக ஆடி தான் அந்த பழக்கம். இந்த பொறுமை, நிதானம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதான். அந்த வேகமும் விவேகமும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர்கிட்ட வேகம் மட்டும்தான் இருந்திருக்காரு. அந்த வேகத்தினாலேயே போனதுமே ஒரு சிக்ஸர், அடுத்த பால் அவுட், இப்படியே தான் இவருக்கு இருந்திருக்கு. அதனாலேயே சில கேலி கிண்டல் விமர்சனங்கள் எல்லாமே நிறைய பேர் இவர் மேலே திணிச்சிருக்காங்க. அதனாலேயே பல இடங்களில் இவர் ஆட விடாமல் தடுத்ததுக்கு முக்கிய காரணமும் அதுதான். அதனால தான் கிட்டத்தட்ட 2015 இப்போ வரைக்கும் இவர் பல இடங்களில் ஆடாமலே இருந்திருக்காரு. ஸோ இப்போ இந்த 2026 மேட்ச் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறதுக்கு முக்கிய காரணமே இவர் தான். 2021க்கு முன்னாடி இவர் டெல்லி டீம்லேயும் ஆடிருக்காரு. இப்படி ஒரு சில டீம்களுக்கு இவர் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் கூட அடுத்து இவர் 2021 ராஜஸ்தானுடைய கேப்டனாகவே ஆகிறாரு. அதுக்கப்புறம் 2024 பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12 யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்புமுனை அந்த இடத்துல தான் நடக்குது. ஸோ யார்ரா இந்த பையன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. எப்படி இப்போ 2026 திரும்பி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் 2024 நடக்குது. ஹைதராபாத் ராஜீவ் காந்தி ஸ்டேடியத்தில் தான் 3rd T20 இந்த கப்பு நடக்குது. இவர் பார்த்திங்கன்னா 10th ஓவருக்காக வெயிட்டிங்கில் இருக்கார். ஃபஸ்ட்டு ஒரு பாலை போடுறாரு ரிஷப், சரியாக ஆடலை. அடுத்து ஒரு பாலில் 6, அடுத்த பால் 6, இப்படி 6 கிட்டத்தட்ட 35 பாலுக்கு 92 ரன் அடிக்கிறாரு. எல்லாருமே வாயை பிளந்து பார்க்குற அளவுக்கு சரியான ஆட்டம் ஆடுறாரு. இப்படி அங்கே ஆரம்பித்த அந்த வெறி, அந்த வேகம், விவேகம் எல்லாம் சேர்ந்து 2026 அவருக்கு தனியாக ஒரு ட்ராஃபியை வாங்கி கொடுத்தது. அண்ட் இப்போ நிறைய பேருடைய ஸ்டேட்டஸாகவும் இவருடைய ஃபோட்டோ இருக்குது. அந்த வகையில் நீங்கள் இவருடைய ஃபோட்டோவை ஸ்டேட்டஸாக வச்சுருக்கீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ MS தோனி அடுத்த தலை இவர் தான்ப்பா அப்படின்லாம் கூட சில பேச்சுகள் வருது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, MS தோனி அவர்களை இவர் 19 வயசில் பார்த்தாராம். பார்த்ததும் அவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படும் போது இந்த பக்கம் 20 பேர், அந்த பக்கம் 20 பேர், இப்படின்னு ஒரே எக்கச்சக்கம் கூட்டமாக, அந்த கூட்டத்துக்கு நடுவில் நம்ம போய் நிற்கக்கூடாது, நம்ம தனியால் அவரை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்போவே வந்துதான். ஸோ 19 வயசில் MS தோனியை பார்க்கணுன்றதுக்காகவே ஆட ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஒரு கால் வருது, நீங்கள் எங்கள் கூட ஆடுறீங்களா அப்படிலாம் கேட்கும்போது யார் இது அப்படின்ட்டு இவர் யோசிச்சு பார்த்தா MSDயா. அடுத்து இவரால் நம்பவே முடியலையாம். ஏன் அப்படின்னா CSK டீமில் ஆடுங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டதுனால ரொம்ப பெரிய ஆச்சரியத்துலேயும் அதிர்ச்சிலையும் இவர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் நான் தனியாக போய் தான் அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் 2 பேர் மட்டுமே ஒரு இன்டர்வியூவில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் கிரிக்கெட்டர் ஆகாமல் இருந்திருந்தால் என்னவா இருப்பீங்கன்னு கேட்டால், நான் சவுத் இந்தியன் ஆக்டரான ரஜினி சார் மாதிரி, அதுவும் படையப்பால் வரும்ல அந்த ரஜினி சார் மாதிரி நான் மாறி இருப்பேன் அப்படின்னு அவர் ரொம்ப போல்டான ரிப்ளை கொடுத்துருக்காரு. அதே இன்னொரு பக்கம் தோனி அவர்கள் சொல்வார், என் வழி தனி வழின்ட்டு. ஸோ 2 பேருடைய காம்போவும் ரொம்ப ரொம்ப சூப்பர். அடுத்த தலை நம்ம தோனி அப்படின்னு சொன்ன காலங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் எங்கள் தலை சஞ்சு அப்படின்னு சொல்கிற வகையில் இவர் தன்னைத்தானே மெருகேற்றுவார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, ரஜினி சாரை இவருக்கு சின்ன வயசில், அதாவது 5 வயசுலேருந்து ரொம்ப 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 பிடிக்குமாங்க. ஸோ ரஜினி சாரே இவருடைய அந்த ஆட்டத்தை பார்த்து கால் பண்ணிலாம் பேசினாராம்.
கண்டிப்பாக நீங்கள் வந்து மீட் பண்ணணும் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னாராம். ஸோ சொன்ன மாதிரி போய் மீட் பண்ணி ஷால்வெல்லாம் அவருக்கு கொடுத்து பிளெஸ்ஸிங்லாம் வாங்கிட்டு வந்தார். இவ்வளோ நேரம் இவருடைய இந்த ஆட்டத்தை பற்றி பார்த்துருந்தோம், இவருடைய காதலை பற்றி பார்த்துருந்தோம், இவருடைய குணத்தை பற்றி பலருக்கும் தெரியாத சில விஷயங்கள் அவருடைய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவருக்கு நிறைய செலவு பண்ண பிடிக்குமா. அவருக்கு கிடையாது, மற்றவங்களுக்கு. ஆமாங்க, அவர் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த டீம்மேட்ஸ் இருப்பாங்களாம், ஒரு 20 பேர் இருப்பாங்களாம். அந்த 20 பேருக்குமே இவர் சொந்த செலவில் எல்லாத்தையும் வாங்கி தருவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மட்டும் சம்பளம் 15 கோடி. அந்த 15 கோடியில் 2 கோடியை அவருடைய கம்பெனியில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்காகவே கொடுப்பாராம். ஸோ அது மட்டும் கிடையாது, ஒரு டீமாக எல்லாருமே இந்த லஞ்சோ எங்கேயோ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க அப்படின்னா பில் மொத்தமாக பே பண்ணுறது இவராக தான் இருக்குமாம். இவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சனாம். இவரை பற்றி யாரும் தவறாக பேசினதே கிடையாதாம். அந்த அளவுக்கு ஒரு தங்கமான பையனாக தாங்க வளம் வந்துட்டுருக்காரு சஞ்சு சாம்சன். ஸோ இவர் அடுத்து கண்டிப்பாக எம்எஸ்டி எந்த அளவுக்கு மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காரோ அதே அளவுக்கு இவரும் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இவருக்கு காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.